கலீல் கீப்ரான் 50 சிறந்த பொன்மொழிகள். உப்பில் ஒரு புனிதம் இருக்கின்றது. அதனால் தான் கண்ணீரிலும் இருக்கின்றது, கடலிலும் இருக்கின்றது. விரும்பியவர்களை போக விடுங்கள். திரும்பி வந்தால் உங்களுக்கு உரியவர்கள், வரவில்லை என்றால் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல. அதிகம் பேசுபவனை பார்த்து ஊமை மட்டுமே பொறாமைப்படுவான். நாம் ஒருவரை நினைத்து பார்ப்பதும் ஒரு வகை சந்திப்புதான். பல காதலிகள் ஆணின் இதயத்தை கடன் வாங்குகிறார்கள். சிலர் மட்டுமே அதை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். அன்பு இல்லாமல் ஒரு பணியை செய்வதற்கு பதிலாக கோயிலுக்கு வெளியே அமர்ந்து யாசகம் பெறுவது மேல். காலங்காலமாக அணைந்து போன நட்சத்திரங்களின் ஒளி இன்றும் நம்மை வந்தடைகிறது. முன்பு வாழ்ந்த பெரிய மனிதர்களின் வாழ்வும் அப்படித்தான். ஒருவரை சிறுமைப்படுத்த நீங்கள் சிறியவராகத்தான் இருக்க வேண்டும். மற்றவர் செய்த குற்றங்களை பெரிதுபடுத்துவதைப் போல பெரிய குற்றம் இல்லை. ஒரு முத்து என்பது ஒரு மணல் துகளைச் சுற்றி வேதனையுடன் கட்டமைக்கப்பட்ட ஓர் ஆலயம். பொறாமைப்படுபவனின் மௌனமே மிகவும் சப்தமானது. உழைப்பு என்பது கண்களுக்கு தெரியும் அன்பு. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள். புன்னகை செய், உன் கவலையால் உலகம் மாறப்போவதில்லை. அன்பும் சந்தேகமும் ஒருபோதும் பேசிக்கொள்வதில்லை. உங்கள் இதயம் எரிமலையானால் அதில் எப்படி பூ பூக்கும்? நாம் மனதோடு சமாதானமாக இல்லாத போதுதான் பேசத் துவங்குகிறோம். துன்பத்திலிருந்து வலிமையான ஆத்மாக்கள் உருவாகியுள்ளன. மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் கூட தழும்புகளுடன் தான் உள்ளது. நீங்கள் யாருடன் சிரித்தீர்கள் என்பதை மறக்கலாம், ஆனால் யாருடன் அழுதீர்கள் என்பதை உங்களால் மறக்க முடியாது. வறுமையை விட மனிதனின் அறியாமை கொடுமையானது. ஒருவரின் வாழ்க்கையை திருப்தியுடன் திரும்பி பார்ப்பது 2 முறை வாழ்வதாகும். நட்பு என்பது ஒரு இனிமையான பொறுப்பே தவிர ஒருபோதும் வாய்ப்பு அல்ல. நான் அதிகமாக பேசுபவரிடமிருந்து மௌனத்தை கற்றுக்கொள்கிறேன். நான் என் வழியை பொறுமை எனும் வயலில் விதைத்த போது அது மகிழ்ச்சி என்னும் பழத்தை தந்தது. உங்கள் துக்கம் உங்களை எவ்வளவு ஆழமாக செதுக்கி இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாகத்தான் உங்கள் மகிழ்ச்சியும் உங்களை நிரப்ப முடியும். சொற்களில் ஞானம் இல்லை, அவற்றின் பொருளில்தான் ஞானம் புதைந்து கிடக்கின்றது. நேற்று என்பது இன்றைய நினைவு, நாளை என்பது இன்றைய கனவு. மனிதனின் கண்கள் மைக்ரோஸ்கோப் போன்றது. இந்த உலகை உண்மையை விட பெரியதாகவே காட்டும். உண்மைக்கு மட்டுமே பணிந்து செல்லுங்கள். அழகை மட்டுமே பின்பற்றுங்கள். அன்பிற்கு மட்டுமே கீழ்ப்படியுங்கள். அழகு முகத்தில் இல்லை, அழகு இதயத்தின் ஒளி. அன்பு இல்லாத வாழ்க்கை
பூ மற்றும் பழங்கள் இல்லாத மரத்தை போன்றது. மறதி ஒரு வகையான சுதந்திரமே. காதல் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும். நோக்கமில்லாமல் பேசியவை, நோக்கமிருந்தும் பேசாதவை, இவற்றினால் தான் வீணாய்ப் போயின அனைத்து காதலும். எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதால் பதற்றம் வருவதில்லை, ஆனால் அதை கட்டுப்படுத்த விரும்புவதால் பதற்றம் வருகிறது. எல்லோராலும் கேட்க முடியும், ஆனால் உணரும் திறன் மிக்கவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். புகழும்போது வெட்கப்பட்டும் இகழும்போது மௌனமாகவும் இருப்பவனே மனிதர்களில் சிறந்தவன். அதிகம் பேசுபவன் குறைந்த அறிவு உடையவன். ஏலம் போடுபவனுக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சரியானவற்றை செய்வதில் காட்டும் சுறுசுறுப்பை விட நாம் செய்த தவறுகளுக்கு நியாயம் கற்பிப்பதில்தான் அதிகம் சுறுசுறுப்பை காட்டுகிறோம். குழப்பம் என்பது அறிவின் ஆரம்பம். நம்பிக்கை என்பது இதயத்தில் உள்ள அறிவு. ஒவ்வொரு ஆணும் 2 பெண்களை நேசிக்கின்றான். ஒன்று அவன் கற்பனையின் உருவாக்கம், மற்றொன்று இன்னும் பிறக்கவில்லை. அன்புக்கு அன்பே போதுமானது. சோகம் என்பது 2 தோட்டங்களுக்கு இடையே உள்ள சுவர். செயலற்றதாக இருக்கும் அறிவை விட செயல்படும் ஒரு சிறிய அறிவு எல்லையற்றது. ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் அவன் உலகில் செய்யும் நன்மையே. ஒவ்வொரு விதையும் ஒரு விடாமுயற்சியின் உந்துதல். உண்மையைச் சொல்வதற்கு இருவர் தேவை, உறக்கச் சொல்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும். உனது தீய செயல்களால் பாதி குற்றம் புரிந்தவனாய் எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனே உண்மையான நீதிபதி. மேன்மை மற்றும் இரக்கம் பலவீனத்தின் அறிகுறிகள் அல்ல, அவை வலிமை மற்றும் தீர்மானத்தின் வெளிப்பாடுகள். உன் வாயில் உணவு நிறைந்திருக்கும் போது உன்னால் எப்படி பாட முடியும்? இறைவனிடம் வந்த முதல் எண்ணம் ஒரு தேவதை. இறைவனின் முதற்சொல் மனிதன். நாம் எல்லோருமே சிறை கைதிகள்தான். சிலர் சிறை கம்பிகளோடு, சிலர் கம்பிகள் இல்லாமலேயே.